வெற்றிகரமான விழாவாக நடந்த கலாபூசணம் MSM ஜின்னாவின் பாரம்பரியம் நூல் வெளியீடு. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. கலாபூசணம் MSM ஜின்னாவின் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம் நூல் வெளியீட்டு விழா மிகவும் கோலாகலமாக ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி கொழும்பு 7 விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா இஸ்லாமிய கலை இலக்கிய மன்ற ஏற்பாட்டில் நடந்த நிகழ்வுக்கு மன்ற தலைவர் தமிழ் தென்றல் அலி அக்பர் தலைமை தாங்கினார். பிரதம அதிதியாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைவர் பேராசிரியர் உதித கயாசான் குணசேகர கலந்து கொண்டார். பிரபல தொழிலதிபர் சபுமல் நிறுவன தலைவர் அல்ஹாஜ் WMMSM கமால்தீன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத், முஸ்லிம் சேவை பணிப்பாளர் MJ ஃபாத்திமா ரெனூசியா, முன்னாள் பணிப்பாளர் ஹாஃபிஸ் SM ஹனீஃபா, தினகரன் வாரமஞ்சரி பிரதம ஆசிரியர் செந்தில் வேலவர், தென்கிழக்கு பல்கலைக்கழக முதன்மை பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா, தமிழகத்தைச் சேர்ந்த குர்ஆன் ஆய்வு நூலான அத்தாட்சிகள் நூலாசிரியர் டாக்டர் அமீர் அல்தாஃப், ITN லக்ஹந்த வானொலி பிரதி பொது முகாமையாளர் அசோக கருணாரத்ன, சமூக தீபம் MC பஹார்தீன், அஜ்மல் காமில் மரைக்கார், அல்ஹாஜ் MKM அக்ரம், அல்ஹாஜ் அமீர் சுல்தான், ஃபாத்துமா நிலூஃபர் உவைஸ், அல்ஹாஜ் MKM அஸ்லம், அல்ஹாஜ் சித்திக் அக்பர், அல்ஹாஜ் IYM அனீஃப், முஸ்லிம் மீடியா போர தலைவர் அல்ஹாஜ் NM அமீன், கேபிட்டல் FM TV பொது முகாமையாளர் ஜியா உல் ஹசன், வசந்தம் FM TV உதவி முகாமையாளர் சித்திக் ஹனீஃபா, இலங்கை ரூபவாயினி கூட்டுத்தாபன தயாரிப்பாளர் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டனர். ராஹினா இர்ஷாத் ஓதிய கிராத்துடனும் ராஹித் அகமது இர்ஷாத் வழங்கிய மொழிபெயர்ப்புடனும் கூட்டம் ஆரம்பமானது. கவிஞர் நஜ்முல் ஹுசைன் ஆத்ம நண்பர் என அறிமுக உரையாற்றினார். நூல் நய உரையை டாக்டர் ரஸ்மின் மேற்கொண்டார். வாழ்த்து கவிதையை சட்டத்தரணி ரஷீத் இம்தியாஸ் பாடினார். பிரதம அதிதி உரையை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைவர் பேராசிரியர் உதித கயாசான் குணசேகர நிகழ்த்த உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் விசேட உரை நிகழ்த்தினார். முஸ்லிம் சேவை பணிப்பாளர் ஃபாத்திமா ரெனூசியா, நூலாசிரியர் MSM ஜின்னா ஆகியோரும் உரை நிகழ்த்தினர். பாரம்பரியம் வானொலி நிகழ்ச்சியை தயாரித்தளித்த முஸ்லிம் சபையின் முன்னாள் பணிப்பாளர் ஹாஃபிஸ் SM ஹனீஃபாவையும் தற்போதைய பணிப்பாளர் ஃபாத்திமா ரெனூசியாவையும் ஸ்ரீலங்கா இஸ்லாமிய கலை இலக்கிய மன்றம் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி கௌரவித்தது. நூலாசிரியர் MSM ஜின்னா இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையினால் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இன்னும் பலர் MSM ஜின்னாவை பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். ஃபாத்திமா ருசைகா ஜின்னா இர்ஷாத் நன்றி உரை வழங்கினார். அறிவிப்பாளர்கள் அகமது நஷீர், AM முகமது ரலீம், சமீல் அலி அக்பர் ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர். இலக்கிய விழாக்களில் இதுவரை காணாத ஜனத்திரள்களுடன் விழா நடைபெற்றதும் முதல் பிரதியை ரூபாய் 5 லட்சம் கொடுத்து தொழிலதிபர் அல்ஹாஜ் கமால்தீன் பெற்றுக்கொண்டமையும் சபையின் பேசுபொருளாக அமைந்தன.